அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற பிரார்த்தனைகளோடு இன்றைய தினம் சற்று நேரத்துக்கு முன்பதாக கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தினூடாக ஒரு முக்கியமான தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அது என்ன தீர்ப்பு, யாருக்காக வழங்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், கடந்த 2016ஆம் ஆண்டு இஸ்லாத்தை அவமதித்த இஸ்லாம் ஒரு புற்றுநோய், அதை முற்றுமுழுதாக இல்லாதொழிக்க வேண்டும் என்று பேசிய பொதுபலசேனா அமைப்பினுடைய பொதுச் செயலாளர் கலகொடாத்தே ஞானசார தேரருக்கு எதிராகத்தான் இன்றைக்கு தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தினால் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த தீர்ப்பிலே 9 மாதங்கள் சிறை தண்டனை அவருக்கு விதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த தீர்ப்பை பொறுத்தவரை நமக்கெல்லாம் தெரியும், ஏற்கனவே 2 முறை அல்லது 3 தடவைகள் கலகொடாத்தே ஞானசார தேரர் அவர்கள் சிறைவாசம் அனுபவித்திருக்கிறார். அதிலே முதல் தடவையாக அவர் சிறைக்கு சென்றது மதங்கள் தொடர்பான விவகாரம் அல்ல, நீதிமன்றத்தை அவமதித்த விவகாரத்தில் சிறைவாசம் அனுபவித்திருந்தார். பின்னாட்களில் மைத்திரிபால சிறிசேன ஜனாதிபதியாக இருக்கும்போது அவருக்கு பொது மன்னிப்பு வழங்கியிருந்தார். அதற்கு பிறகு மீண்டும் அவர் இஸ்லாத்தை கேவலப்படுத்திய, இஸ்லாம் மீதான தேவையற்ற இனங்களுக்கு மத்தியிலே குழப்பத்தை உண்டாக்கக்கூடிய பேச்சுக்களை பேசினார், இஸ்லாத்தை அவமதித்தார் என்கிற குற்றச்சாட்டில் சிறைவாசம் அனுபவிக்க நேர்ந்தது. பின்னாட்களில் ஹைகோர்ட் ஊடாக அவர் பெயிலில் வெளிவந்திருந்த செய்தியெல்லாம் நம்ம பார்த்துருக்கிறோம். இப்படியான நிலையில தான் தற்போது அவருக்கு இந்த தீர்ப்பு கிடைத்திருக்கிறது. ஏற்கனவே அவர் சிறைவாசம் அனுபவித்து பெயிலில் இருக்கிறது எதுக்காகன்னு சொன்னால் குர்ஆன் அவமதிப்பு வழக்கில். தற்போது அவருக்கு சிறைவாசம் கிடைத்திருப்பது இஸ்லாத்தையே நேரடியாக விமர்சித்த வழக்கில். இந்த நேரத்தில் நம்ம ஒரு விஷயத்தை ஆழமாக புரிஞ்சுக்கணும். என்னன்னா, பொதுவாகவே இஸ்லாத்தை யாராவது அவமதிக்கிற போது, முஸ்லிம்களை அவமதிக்கிற போது, திருமறை குர்ஆனை கேவலப்படுத்துகிற போதெல்லாம் நம்ம சில விவகாரங்கள்ல கொஞ்சம் பொறுமையாக அவசரப்படாமல் செயல்பட வேண்டும். அதிலும் குறிப்பாக சட்ட ரீதியாக இவற்றை நாம் அணுக வேண்டும். எடுப்பார் கைப்பிள்ளையாக இந்த சமூகம் இருக்காமல் சட்ட ரீதியாக அணுகுகிற போது ஒரு நாள் இல்லை என்றோ ஒரு நாளாவது அதற்குரிய தீர்ப்பு நிச்சயமாக கிடைக்கும். இவர் இந்த குர்ஆனை அவமதிக்கிற நேரம் அல்லது இஸ்லாத்தை அவமதிக்கிற அந்த காலகட்டம் 2016 காலகட்டத்தை எல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அவரை மிஞ்சினா ஆளே கிடையாது, இவருக்கு போய் நம்ம வழக்கு போட்டு என்ன நடக்க போகிறது என்று சில நேரங்கள் யோசிக்கிற அளவுக்கு கூட கடுமையான ஒரு காலகட்டமாக இருந்தது. இனவாதம் உச்சாணி கொம்பிலே நின்று ஆட்டம் போட்டு கொண்டிருந்த காலகட்டம். அதிலும் ராஜபக்ஷ ரெஜிமெண்ட்டுடைய பூரண அனுமதியும் அவருக்கு இருந்த காலகட்டம். அவர்தான் ஹீரோ, அவர்தான் வில்லன் என்கிற மாதிரி அவர் இருந்தார். ஆனால் அன்றைக்கு நாம் மேற்கொண்ட ஒரு பொறுமையும் சட்ட ரீதியிலான அணுகலும் இன்றைக்கு அதற்குரிய பலாபலனாக மாறி இருக்கிறது. அல்லாஹு தாலா திருமறை குர்ஆனிலே வைதா அசாபத்துஹும் முசீபா காலு இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், நல்ல மக்களை பற்றி சொல்லும்போது அவர்களுக்கு ஏதாவது தீங்கான காரியம் முசீபத்து ஏற்படுகிற போது இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று பொறுமை காப்பார்கள் என்று சொல்லுகிறான். அதே நேரம் ஏதாவது ஒரு நலவு நமக்கு நடக்கிற போது இஸ்லாம் நமக்கு காட்டி தருகிற வழிமுறை தான் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லி அல்லாஹுக்கே எல்லா புகழும் என்று இறைவனை நாம் புகழ வேண்டும். மக்காவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வென்று முடித்து விட்டார்கள். அந்த நேரத்தில் அல்லாஹு தஆலா இதா ஜா நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ், அல்லாஹ்வினுடைய உதவியும் வெற்றியும் நபியே உங்களுக்கு வருகிற போது வரஐத்தன் நாஸ யதுகுலூன ஃபீ தீனில்லாஹி அஃப்வாஜா, இந்த மார்க்கத்திலே மக்கள் கூட்டம் கூட்டமாக நுழைவதை நீங்கள் பார்ப்பீர்கள் என்கிற செய்தியை சொல்லிட்டு அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக வஸ்தக்ஃபிர்ஹு இன்னஹு கான தவ்வாபா. அல்லாஹு தஆலா உடனே நபிகள் நாயகத்திற்கு கற்றுக் கொடுக்கிற வழிகாட்டல் தான் ஃபஸப்பிஹ், அல்லாஹ்வை நீங்கள் புகழுங்கள், அல்லாஹ்வை புகழ்ந்து அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடுங்கள் என்பது. எனவே நமக்கு ஒரு மகிழ்ச்சியான ஒரு காரியம் வருதுன்னா, நமக்கு ஒரு வெற்றி வருகுதுன்னு சொன்னா உடனே அல்லாஹ்வை புகழ வேண்டும். அல்லாஹுக்கே புகழ் அனைத்தும். நம்முடைய பொறுமைக்கு அல்லாஹு தஆலா ஈடேற்றத்தை தந்திருக்கிறான். அந்த அடிப்படையில் தான் இந்த வழக்கினுடைய தீர்ப்பையும் நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. நாம் உயிரினும் மேலாக நேசிக்கக்கூடிய இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை புற்றுநோய், அதை இல்லாதொழிக்க வேண்டும் என்று பேசியவருக்கு இன்றைக்கு நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்திருக்கிறது. இந்த தீர்ப்பை பொறுத்தவரையில் தீர்ப்பு வந்ததோட கூட சில சகோதரர்கள் சமூக வலைதளங்களில் அடுத்ததாக ஜனாதிபதி பொது மன்னிப்பு கொடுத்துருவார் என்கிற விதமான பேச்சுக்களை எல்லாம் சில பேர் பேசுவார்.
பேசுவதை நம்ம பார்க்க முடியும். ஜனாதிபதி பொது மன்னிப்பு கொடுக்கிறாரா கொடுக்காம இருக்கிறாரா அதெல்லாம் ரெண்டாவது. முதல்ல நம்ம என்ன பார்க்கணும்னா அவர் பேசியது பிழை, அதற்கு அவருக்கு சிறை தண்டனை என்பதை இலங்கையினுடைய நீதித்துறை உறுதிப்படுத்தி இருக்கிறது. நமக்கு நீதி கிடைச்சிருக்குதா இல்லையா என்கிறத தான் பார்க்கணும். சட்ட ரீதியாக நீதி கிடைத்திருக்கிறது. எனவே ஜனநாயக ரீதியிலான நம்முடைய போராட்டங்கள் தோற்று போகாது. ஜனநாயக ரீதியாக நாம் எப்பொழுதும் போராட கற்றுக்கொள்ள வேண்டும். ஜனநாயக ரீதியாக சட்ட ரீதியாக எதையுமே அணுக கற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற ஒரு பாடம் இதிலிருந்து நமக்கு கிடைக்கிறது. இந்த விவகாரத்தில் இதற்காக முன்னின்ற பல பேர் இருக்கிறார்கள். இவருடைய பேச்சுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்தவர்கள், முறைப்பாடு செய்தவர்கள், அதற்கு எதிராக நீதிமன்றம் சென்றவர்கள் பல பேர் இருக்கிறார்கள். குறிப்பாக இந்த மாதிரி வழக்குகள் வருகிற நேரமெல்லாம் சிரேஷ்ட சட்டத்தரணி ஷிராஸ் நூர்தீன் அவர்கள் களமிறங்கி அவரால் முடிந்த வரைக்கும் இதற்காக இறுதி வரைக்கும் போராடுகிற தன்மைகள் நம்ம பார்த்திருக்கிறோம். ஏற்கனவே கூட மிக அண்மை காலமாக ஒரு வருடங்களுக்கு உள்ளாக தொட்டவத்த என்கிற கண் தெரியாத ஜோதிடர் இஸ்லாத்தை தாறுமாறாக விமர்சித்த நேரத்தில் நம்ம போய் அதுக்கு எதிராக முறைப்பாடு செய்திருந்தோம். அகில இலங்கை ஜம்ஐயத்துல் உலமா சார்பாகவும் முறைப்பாடுகளை செய்திருந்தார்கள். பல பேரும் முறைப்பாடுகளை செய்திருந்தார்கள். இப்படி செய்யப்பட்ட முறைப்பாடுகளுக்கும் சட்ட ரீதியாக நீதிமன்றத்திலே ஆஜராகிற வேலையை சிரேஷ்ட சட்டத்தரணி ஷிராஸ் நூர்தீன் அவர்கள் தான் செய்திருந்தார்கள், செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த வழக்கிலையும் அவரும் அவருடைய குலாமும் தான் ஆஜராகி இருக்கிறது. எனவே அவருக்காக கண்டிப்பாக பிரார்த்தனை செய்யுங்கள். அவருடைய உடல் வலிமைக்காக, மன வலிமைக்காக, அவர் தொடர்ந்தும் இந்த சமூகத்திற்காக பலனளிக்கக்கூடிய பல காரியங்களில் ஈடுபட வேண்டும் என்றும் பிரார்த்தனை செய்ய மறந்து விடாதீர்கள். பொறுமை வெற்றியை தரும். நீதி ஜெயித்திருக்கிறது. சட்டத்தினூடாக நீதியை நாம் வென்றிருக்கிறோம் என்கிற ஒரு பெருமகிழ்ச்சி இருக்கிறது. இஸ்லாத்தை அவமதித்து, குர்ஆனை அவமதித்து, இஸ்லாமியர்களுடைய நெஞ்சிலே வேல் பாய்க்கிற காரியத்தில் ஈடுபட்டவருக்கு இன்றைக்கு சிறை தண்டனை கிடைத்திருக்கிறது என்கிற ஆறுதலும் இன்றைக்கு நமக்கு கிடைத்திருக்கிறது. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு தெரியும், பாடசாலை மாணவர்களுக்கான பாடசாலை உபகரணங்களை வழங்குகிற பணியை நாம் ஆரம்பித்திருக்கிறோம். அதனுடைய 2ஆம் கட்ட பணியாக இன்றைக்கு கிழக்கு மாகாணம் அம்பாறை மாவட்டம் பொத்துவில் இருக்கக்கூடிய இந்த பத்ரியா பாடசாலையில் இருக்கக்கூடிய மாணவர்களுடைய ஒரு பகுதியினருக்கு நீங்கள் தந்திருக்கக்கூடிய சதக்கத்துல் ஜாரியா நிலையான தர்மங்களை கொண்டு இந்த உதவிகளை செய்து கொண்டிருப்போம். அதனுடைய காட்சிகளை தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த பணிக்கு உதவ விரும்புகிற சகோதரர்கள் முன்னால் தெரிகிற நம்முடைய தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் விளக்கத்திற்கு தொடர்பு கொண்டு உங்களால் முடிந்த உதவிகளை வாரி வழங்குமாறு கேட்டு முடித்துக் கொள்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.